எல்லோருக்கும் வணக்கம். திருப்பாவை 30 பாசுரங்களின் சுருக்கமான விளக்கத்தை பார்ப்போம். திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. இதை நமக்கு அருளி செய்தது பெண் ஆழ்வாரான ஸ்ரீ ஆண்டாள். ஆண்டாளின் முதல் பாசுரத்தில் பாவை நோன்பிற்கான நேரம், யாருக்காக நோன்பு நோக்கிறோம், நோன்பின் நோக்கமான ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு வைகுண்ட பதவியை தருவார் என்று திட்டவட்டமாக பாடியிருக்கிறாள். இரண்டாவது பாசுரத்தில் நோன்பின் போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸை சொல்கிறாள். எது செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி சொல்கிறாள். மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமனை போற்றி நோன்பினால் விளையும் செல்வத்தை பற்றி கூறுகிறாள். நான்காவது பாசுரத்தில் நோன்பிற்கு நீராடுவதற்காக பகவானிடம் மழை வேண்டி பகவானின் ஆயுதங்களை ஒப்பிட்டு மழையை வேண்டுகிறாள். ஐந்தாவது பாசுரத்தில் மாயனான கிருஷ்ணனின் தாமோதர லீலையை சொல்லி பகவானை தூய்மையோடு பாடினால், மனதினால் சிந்தித்தால் எல்லா பாவங்களும் தூசாகும் என்பதை பற்றி சொல்கிறாள். ஆறாவது பாசுரத்தில் இருந்து 15வது பாசுரம் வரையில் தன்னுடைய தோழிகளை உறக்கத்திலிருந்து எழுப்பி கிருஷ்ணரை தரிசித்து வணங்க செல்லும் அடியார் கூட்டத்தோடு நாமும் செல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறாள். 16வது பாசுரத்தில் நந்தகோபர் மாளிகையில் உள்ள காவலரை எழுப்பி உள்ளே செல்ல அனுமதி வேண்டுகிறாள். 17வது பாசுரத்தில் நந்தகோபர், யசோதா பிராட்டி, கண்ணபிரான், பலராமன் என்ற நால்வரையும் விழித்தெழுமாறு வரிசையாக விண்ணப்பிக்கிறாள். 18வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை மரியாதையுடன் விழித்தெழுமாறு வேண்டுகிறாள். 19வது மற்றும் 20வது பாசுரத்தில் நப்பின்னை, கண்ணன் என்று ஒரு சேர இருவரையும் உறக்கம் விட்டு எழுமாறு விண்ணப்பிக்கிறாள். 21, 22 பாசுரங்களில் பகவானை எழுப்பி அவருடைய செங்கன் சூரியன் சந்திரனைப் போல் எழுந்து எங்கள் மேல் நோக்கினால் எங்கள் சாபம் அனைத்தும் ஒழியும் என்று பாடுகிறாள். 23வது பாசுரத்தில் பகவானை சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்து தங்களின் நோன்பிற்கான நோக்கத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று கேட்கிறாள். 24வது பாசுரத்தில் பகவானின் அவதார லீலைகள், வீர செயல்களை போற்றி பாடுகிறாள். 25வது பாசுரத்தில் கிருஷ்ண பகவானின் பிறப்பை சொல்லி நீங்கள் எங்களுக்கு வைகுண்ட பதவியை தந்து மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்கிறாள். 26வது பாசுரத்தில் பகவானை பலவாறாக புகழ்ந்து அருள வேண்டும் என்று போற்றுகிறாள். 27வது பாசுரத்தில் பகைவனை வெல்லும் கோவிந்தனை பாடி பால் சோறில் நெய்யோடு சேர்த்து உனக்கு படைத்து நாங்களும் உண்போம் என்கிறாள். 28வது பாசுரத்தில் ஆண்டாள் தங்களை சிறு பிள்ளைகள் என்று கூறி ஏதாவது பிழை செய்திருந்தால் கோபம் கொள்ளாமல் நீங்கள் எங்களுக்கு வைகுண்ட பதவியை தர வேண்டும் என்று கேட்கிறாள். 29வது பாசுரத்தில் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவு பிரியாத உறவு என்றும் சொல்கிறாள். 30வது பாசுரத்தில் திருப்பாவையை படிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொல்கிறாள். நம்முடைய திருமாலால் நாம் திருவருள் பெற்று இன்புற்று வாழ்வோம் என்று திருப்பாவையை முடிக்கிறாள். நாமும் திருப்பாவை 30 பாசுரங்களை பாடி ஆண்டாள் வழிகாட்டியபடி பகவான் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு வைகுண்ட பதவியை கொடுப்பார் என்பதை உணர்ந்து அவரை நாம் வணங்க வேண்டும். அப்படி நாம் வணங்கி வந்தால் அவரின் அனுக்கிரகம், வாழ்வில் சுபிக்ஷம், நம்முடைய வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோட்ச பதவியும் கிடைக்கும். அப்படி நமக்கு வைகுண்ட பதவி கிடைத்தால் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்.